பேச்சுலர்ஸ்க்கு வந்து சேமியா இட்லி. ஃபேமிலிக்கு என்ன பண்ண போறோம்னா தேங்காய் பால் குழம்புன்னு ஒன்று உண்டு. அது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கெல்லாமும். கடாயில எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, பெருங்காயப்பொடி இதெல்லாம் நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை ஆட் பண்ணுங்க. அதுலேயே சேமியாவும் போட்டு நல்லா வறுத்துட்டு ஒரு கப், அதாவது 150 கிராம்லேருந்து 200 கிராம் கிட்ட தயிர் அதில் விட்டு அதில் மேரினேட் பண்ணிடுங்க. 10லேருந்து 15 நிமிஷம் ஊறட்டும். திருப்பி கொஞ்சம் தண்ணி தேவையா இருந்தால் ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு அது மேலே கொத்தமல்லி போட்டு அதுக்கப்புறம் இட்லி தட்டில் எண்ணெயை தடவி இட்லி இதில் விட்டு 10 நிமிஷம் வீட்டில் வச்சு எடுத்தேன்னா ஜோரான சேமியா இட்லி தயார். கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, சோம்பு, பூண்டு இதெல்லாத்தையும் போட்டு வெங்காயம், கருவேப்பிலை, மஞ்சள் பொடி, தனியா பொடி, காரப்பொடி, தக்காளி எல்லாத்தையுமே போட்டு வதக்கிட்டு பச்சை மிளகாயும் அதில் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு 2வது தேங்காய் பாலை விட்டு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கரிகாலாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா சின்ன எலுமிச்சங்காய் அளவுக்கு இருக்கிற புளி தண்ணீரை கெட்டியா ஒரு 1/4 கப் கிட்ட கரைச்சி விட்டுடுங்க. அதோட சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் தேங்காய் பாலை விட்டுட்டு கொதிக்க ஆரம்பிச்சதும் அடுப்பு அணைச்சிட்டு மேலே கொத்தமல்லி தூவினா ஜோரான தேங்காய் பால் குழம்பு தயார்.